கடைசி பெஞ்சு கடைசி ஆள் அப்படின்னு சொல்கிறது இருக்கு பாருங்களேன், அது வந்து மனநிலை. சரியா? சினிமா தியேட்டரில் போனால் கடைசி ரோவில் உட்கார்றவன் பணக்காரன், நாடகம் பார்க்கறதுக்கு போனால் முதல் ரோவில் உட்கார்றவன் பணக்காரன். இது வந்து உளவியல். ஒரு அந்நியராக தான் பார்ப்போம், ஃபாரினர் தான். எனக்கு என் டீச்சர் தான். எங்கள் அப்பாவே வந்து கிளாஸ் ரூமில் கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அரசு துறைக்கு ஒருத்தர பொறுப்பாக போட்டிங்கன்னா மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தக்கூடியது ஒன்று தான். நம் இந்தியர்கள் அத்துணை பேருடையும் ரத்தத்துக்குள்ள, சதைக்குள்ள, நரம்புக்குள்ள ஏற்றிக்கொள்ள வேண்டியது எதுன்னு கேட்டால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை. தகுதி தேர்வு அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த தகுதி தேர்வே தேவையற்றது தான். தகுதி பெற்ற ஆசிரியர், இப்போ அந்த ஆசிரியருக்கு தகுதி இருக்குன்றதுனால தான் டிஆர்பியை நியமிச்சு, தமிழ்நாடு அரசினுடைய ஆசிரியர் தேர்வு வாரியம் அது நியமிக்குது இல்லை. அப்போ அவர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னால் தகுதி இல்லாதவர் நியமிச்ச தமிழ்நாடு அரசு தானே குற்றவாளி. கல்வி உரிமை சட்ட நடைமுறைக்கு வரும்போது பல மாநிலங்களில் தகுதியற்றவர்கள் ஆசிரியர்களாக இருந்தாங்க. அதுக்கு பேர் பேரா டீச்சர்னு பேருங்க. தகுதியற்ற ஆசிரியர்களை தகுதிப்படுத்துவதற்கு தாங்க சட்டம் போட்டாங்க. சட்டத்தில் வந்து டெட் நடத்த சொல்லலைங்க. 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு இராணுவத்தை வச்சு இராணுவ உதவியோட நீங்க கேள்வித்தாளை கொண்டு போறது உலகத்துல எங்கெங்க நடந்தது? ஒருத்தர் வந்து நீண்ட நாளா இருக்கிறாரு, அவர் கையில போய் என்னன்னு கேட்போம். அவர் இந்திய நாட்டின் குடிமகன் தானே, இந்திய நாட்டில் வரிகற்ற குடிமகன் தானே, இந்திய நாட்டில் இந்தியாவினுடைய இறையாண்மை பெற்றவர் தானே அவர். இந்திய நாட்டினுடைய இறுதி இறையாண்மை யார்கிட்ட இருக்கு? மக்கள் கிட்ட தானே இருக்கு. அப்போ மக்களிடம் இறுதி இறையாண்மை இருக்குன்னா அந்த இறுதி இறையாண்மை பெற்ற மக்கள்ல ஒருத்தர் வந்து ஒரு போராட்டத்தில் இருக்கிறாருன்னா அவரை நேரில் போய் பந்தல்ல பார்த்து பேசினா பிரதமர் என்ன குறைஞ்சு போயிடுவாரு? எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளிகளில் ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் போய் ஆய்வு பண்ணுறதை பார்க்க முடியுது. ஆங்கிலத்தில் அங்கே வந்து பேச முடியலையே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை கேள்வி கேட்குறத பார்க்க முடியுது. சரி, அப்போ லாஸ்ட் பெஞ்சு அங்கே பேசுவாங்களா அப்படின்ற அந்த தோரணையெல்லாம் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஆய்வுகள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஆய்வுகள் இனி நடக்காதுன்ற ஒரு உத்தரவாதத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அமைச்சரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் கூட இந்த மாதிரி ஆய்வுகளை நீங்கள் மற்ற அமைச்சர்கள் செய்ய வேண்டாம், அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை ஒன்று இருக்குது, எனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதை பார்த்துக்கொள்வார் என்ற வழிகாட்டுதல் கொடுத்ததாக செய்திகளில் படிக்கிறோம். அது ஒரு ஆறுதலான விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். பொதுவாகவே இது வந்து ஒரு மனநிலைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடைசி பெஞ்சு கடைசி ஆள் அப்படின்னு சொல்கிறது இருக்குது பாருங்களேன், அது வந்து மனநிலை. சரியா? சினிமா தியேட்டரில் போனால் கடைசி ரோவில் உட்கார்றவன் பணக்காரன், நாடகம் பார்க்கறதுக்கு போனால் முதல் ரோவில் உட்கார்றவன் பணக்காரன். சரியா? இதுதானே இது வந்து உங்களுக்கு அறிவியல் சார்ந்தது. சினிமாவை ஸ்க்ரீன்லேருந்து பக்கத்தில் பார்த்தா கண்ணு கெட்டுடும் இல்லையா? தூரத்துலேருந்து பார்த்தா விஷுவல் நல்லா இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும், உங்கள் ஆரோக்கியமாக சுகாதாரமாக பார்க்கலாம். அப்போ அந்த சுகாதாரமாக ஆரோக்கியமாக பார்க்குற கடைசி பெஞ்சு தியேட்டரில் யாருக்கு கொடுத்துருக்கீங்க? பணக்காரனுக்கு கொடுத்துட்றீங்க. பணம் கம்மியாக இருக்கிற ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கோ அப்படின்றீங்க. சரியா? ஆக இது ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு உளவியல். நீங்கள் வந்து பிள்ளைகள் எல்லோருமே 10ஆம் கிளாஸில் வந்து 100 மார்க் வாங்கின பிள்ளைகள், அவங்கள தான் நீங்கள் சேர்த்துருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். 10 பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க, எல்லாருமே மேக்ஸில் சென்டம் வாங்கின பிள்ளைங்க. இப்போ இந்த பிள்ளைகளை நீங்கள் பேருந்தில் ஏற்றணும், எஸ்கர்ஷன் கூப்பிட்டு போகிறதுக்கு எங்கேயாவது பேருந்தில் ஏற சொல்லணும். அப்போ என்ன செய்வீங்க? பிள்ளைகளை ஒரு வரிசையாக தானே நிற்க சொல்லுவீங்க. முதல்ல தானே ஒரு பிள்ளை ஏறும், 10ஆவதாக தானே ஒரு பிள்ளை ஏறும். அப்போ 10ஆவதா ஏறினார கடைசி பிள்ளை என்னன்னு சொல்ல போகிறீங்க? ஒரு இடத்துல 40 பேர் உட்காரலான்னா முதல்ல போகிறவன் முதல்ல உள்ள நுழையிறவன் முதல் ரோவில் உட்காருவான், 2வது நுழையிறவன் அடுத்ததில் உட்காருவான், கடைசியாக வர்றவன் கடைசியாக உட்காருவான். அதனால் அப்படி உட்கார்ந்ததால் அந்த வகுப்பறையும் அந்த ஆசிரியரும் அங்கே இருக்கிற செயல்பாடும் எல்லோருக்கும் சமம் தானே. அப்படி இப்படி கடைசி பெஞ்சு அப்படின்னு சொன்னால் அந்த பெஞ்சு படிக்காது அப்படின்ற புத்தி இருக்குல்ல, அது வந்து ஒரு உளவியல். அந்த உளவியல் சிக்கல்ல இருக்கிறவங்க முக்கிய பொறுப்புகள் இருக்கிறது தான் ஆபத்து. இப்போ என்ன வெளிப்பட்டிருக்கு? குழந்தை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமக்கு வேற என்ன கவலை கொள்ள வேண்டியது இருக்குன்னா, இப்படிப்பட்ட உளவியல் சிக்கல் இருக்கிறவங்க அமைச்சராக இருக்கிறாங்களே.
இப்படிப்பட்ட உளவியல் சிக்கல் இருக்கிறவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்களே, அவங்க எப்படி இந்த சமூகத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கவலை நமக்கு வரலையா? எனவே இது வெறும் ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. என்ன நாம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு கேட்டால், தலைமை ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் தான் அந்த பள்ளிக்கூடத்தின் பொறுப்பாளர். எனவே தலைமை ஆசிரியர் அனுமதி இல்லாமல் எங்கும் போவதில்லை என்பதும், தலைமை ஆசிரியர் பள்ளியின் நலன் சார்ந்து முடிவெடுக்கிற அதிகாரம் தலைமை ஆசிரியர் இருக்கணும். தலைமை ஆசிரியர் போயிட்டு மாவட்ட கல்வி அலுவலர் கேளு, முதன்மை கல்வி அலுவலர் கேளு, மாவட்ட ஆட்சியரை கேளு, அரசாங்கம் சொல்கிற வழிகாட்டுதல் படி நடந்துக்கோ, அப்படி அல்ல. ஆசிரியர் நியமிச்சிட்டிங்களா, அந்த வகுப்பின் ஆசிரியர் யாரோ அந்த வகுப்பின் ஆசிரியருக்கு தான் வகுப்பு கட்டுப்பாட்டில் இருக்கும். பள்ளிக்கு எல்லாருக்கும் சேர்த்து தலைமை ஆசிரியர் தான். எனவே அந்த தலைமை ஆசிரியர் வகுப்பு ஆசிரியர் என்ன அளவுகோல் வைத்துக் கொள்ளணும்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்கள் படி வர்றவங்க பேசுறாங்களா, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கின்ற அந்த விழுமியங்களை பற்றி, ஒரு சமமான ஒரு சமூகத்தை கட்டமைப்பதை பற்றி, நாமெல்லாம் ஒன்றுன்றது பற்றி, அறிவியல் சிந்தனைகளை பற்றி, கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி, கல்வி கற்றால் எந்த அளவுக்கு, இந்த மாதிரியான கருத்துக்களை எப்படி வந்து சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை கல்வி மூலமாக சரி செய்ய முடியும். அப்பா அம்மா வந்து சில தவறான எண்ணங்களை ஜாதி சம்பந்தமாக மற்ற விஷயங்கள் சமூகத்திலிருந்து பல விஷயங்கள் நம் மூளைக்குள்ள வந்திருந்தா அதையெல்லாம் பள்ளிக்கிலிருந்து வெளியில போகும்போது கலைந்துடணும் இல்லையா? ஆண் பெண் சமத்துவம், பாலின சமத்துவத்தை பற்றி, சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது, ஜாதிய பாகுபாடு கிடையாது, எல்லோரும் மனிதர், இப்படியான அரசமைப்பு சட்ட விழுமியங்களை பேசுவார்களா, மக்களை ஒற்றுமைப்படுத்துவார்களா என்கின்ற அடிப்படையில தான் பேச்சாளர்களையோ மற்றவர்களையோ உள்ள அனுமதிக்கணுமே தவிர, ஆய்வுக்குன்னு யாரு போனாலும் சரி அவங்க என்ன செய்யணும்னா உதவணும், ஆசிரியருக்கு உதவணும், மாணவர்களுக்கு உதவணும். ஆசிரியரிடம் சில குறைகளை கண்டுபிடித்தால் ஆசிரியர்களை தனியாக அழைத்து மிகச்சிறப்பாக பாடம் நடத்திட்டு இருந்தீங்க, ஆனால் நான் பார்க்கும் பொழுது இந்த குழந்தைகளை கவனிக்கும் பொழுது நீங்கள் நடத்தும் பொழுது இந்த இடர்பாடு அந்த குழந்தைக்கு இருந்தா மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன், அதை நீங்கள் இப்படி களையலாமேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கல்வியல் செயல்பாட்டுக்கு உதவுறீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு இதை கூட நடத்த தெரியலையா, அப்புறம் நீ எல்லாம் ஒரு டீச்சரா, எங்கே படித்த, என்ன டிகிரி வச்சிருக்க, அப்படியெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிற குழந்தைகளை பலவீனப்படுத்திட்டு வர்றீங்கன்னு அர்த்தம். கல்வியின் மீது ஒரு நம்பிக்கை இழக்கச்சேரி. அதே மாதிரி குழந்தைகள் கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது புது ஆள் வந்து கேள்வி கேட்டால் எந்த குழந்தையும் திணறுங்க. குழந்தைன்னு இல்லை, வாலிப வயசு பசங்க வீர தீரனாக இருப்பானுங்க. திடீர்னு ஒருத்தர் கிளாஸ் ரூம்குள்ள வந்து எப்பா எழுந்து ஒரு 5 நிமிஷம் பேசுனா திணறுவான். அவனை சும்மா விட்டிங்கன்னா மணிக்கணக்கில் பேசுவான். இது வந்து உளவியல். இது ஒரு அந்நியராக தான் பார்ப்பான், ஃபாரினர் தான். எனக்கு என் டீச்சர் தான். எங்கள் அப்பாவே வந்து கிளாஸ் ரூமில் கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. எங்கள் அம்மா வர்றாங்க, அப்பா வர்றாங்க கிளாஸ். நான் அனுபவித்திருக்கேன். ஒரு அப்பாவோட அம்மாவோட ஒரு 5ஆம் கிளாஸ்க்கு நுழையிறேன். டீச்சர் ஹெட்மாஸ்டர் பர்மிஷனோட, டீச்சர் பர்மிஷனோட, அந்த குழந்தையினுடைய பிறந்த நாள் அதுக்காக போங்க அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறாங்க. அதை கொடுக்கறதுக்காக வகுப்பறைக்கு போனோம். அந்த குழந்தை அப்பா கூப்பிடுறாரு, எழுந்துக்கவே இல்லை. அந்த குழந்தை எழுந்துக்கவே இல்லை. 5ஆம் கிளாஸ் குழந்தை எழுந்துக்கவே இல்லை. டீச்சர் சொல்றாங்க, பேர் சொல்லி டீச்சர் கூப்பிடுறாங்க, குழந்தை எழுந்துச்சு, அப்பா வந்திருக்கார் பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னப்பான்னு கேட்குது. இதுதான் குழந்தை, இதுதான் மாணவர். இந்த ஒழுக்கம் யார்கிட்ட இருக்கு? குழந்தைகிட்ட இருக்கு. அந்த ஒழுக்கத்தை நீங்க கெடுத்துறாதீங்க. எனவே குழந்தை கேட்ட நான் பதில் சொல்லலைன்னா ஏன், எனக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். எனவே அந்த மாதிரி பேசுவது என்பது யாராக இருந்தாலும் சரி, அந்த துறை சார்ந்த அலுவலராக இருந்தாலும் சரி, அல்லது அந்த பாடம் சார்ந்த ஆசிரியராக இருந்தால் கூட சரி, அந்த மாதிரி பேசுறது குழந்தைகளுடைய உளவியலை புரிந்து கொண்டு குழந்தைகள் இன்னும் நன்றாக படிப்பதற்கும் கற்றலை வெளிப்படுத்துவதற்கு அந்த குழந்தைகளுக்கு உண்டான சூழலை உருவாக்கி தருவதுதான் ஒரு பொறுப்புமிக்க மனிதனுடைய வேலையாக இருக்க முடியுமே தவிர அவர்களை கேலி செய்து கிண்டல் செய்து அவர்கள் மனதை பலவீனப்படுத்துவது நல்லதல்ல. ஓகே சார், அவங்களுடைய அணுகுமுறையை மாற்றி ஆய்வு பண்ண நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதாவது கல்வித்துறைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் ஆய்வு என்ற பெயர்ல உள்ளேயே நுழையக்கூடாதுன்றதா நான் முதல்ல சொன்னேன். பள்ளி கல்வித்துறைக்கே சம்பந்தப்பட்டவர்கள் நுழைந்தால் கூட அவங்களுடைய உளவியலை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளணும். ஓகே சார், இன்னொரு கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அதிகாரிகளை நியமிப்பதில் வந்து சர்ச்சை வந்திருக்கு. அவங்க யார் நியமித்தாலும் இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் இல்லது ஆதரவு கொடுத்த கட்சிகளே வந்து இல்லை இவங்களையா நியமிச்சிங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. தற்போது வந்து தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு வந்து ஒரு நபரை நியமிச்சிருக்காங்க, லயோலா மணி அப்படிங்கிற நபரை நியமிச்சிருக்காங்க. அதுக்கும் ஒரு பக்கம் வந்து ஏன் அவரை நியமிச்சிங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது நியமிச்சது சரியா தவறான்றது ஒரு பக்கம் உங்களுடைய பதிலை வந்து எதிர்பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக இருக்கவருடைய பணி என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணணும். அடிப்படையிலங்க நீங்கள் அரசு துறைக்கு ஒருத்தரை பொறுப்பாக போட்டிங்கன்னா மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தக்கூடியது ஒன்று தான். நம் இந்தியர்கள் அத்துணை பேருடையும்
ரத்தத்துக்குள்ள சதைக்குள்ள நரம்புக்குள்ள ஏற்றிக்கொள்ள வேண்டியது எதுன்னு கேட்டால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை. நான் சொல்கிறது இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கிற அரசமைப்பு சட்டத்தை, அதாவது விடுதலை போராட்ட தியாகிகளோட கனவுகளை எல்லாம் உள்வாங்கி உருவான அரசமைப்பு சட்டத்தை நாளைக்கே அது ஒரு கொடூரமான சட்டமாக மாற்றிட்டு ஏற்றுக்கொண்டு என்ன சொல்லாதீங்க. சரியா? இன்றைக்கு இருக்கிற அரசமைப்பு சட்டம் ஒரு சமத்துவத்தை பற்றி பேசுகிறது. அந்த அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டது சரியா தவறா என்பதுதான் என்னுடைய ஒரே அளவுகோல். இதை தவிர வேற எந்த அளவுகோலும் நான் வைப்பதற்கு தயாராக இல்லை. ஆக இந்த ஆட்சியில பொறுப்புக்கு வந்த உடனே அறிவியலுக்கு பொருந்தாமல் ஒரு ஜாதகத்தை கணிக்கக்கூடிய ஒருவரை ஒரு பொறுப்புக்கு போடுறாங்கன்னா அது இந்திய அரசின் சட்டத்தின் 51A(H) உட்பிரிவு Hக்கு நேர் எதிரானதாச்சே. அப்படித்தான் நீங்க பார்க்கணும். அரசமைப்பு சட்டத்துக்கு இது ஏற்புடையது இல்லையா? அப்ப நீங்க சத்தியப்பிரமாணம் எடுக்கிறீங்க. சத்தியப்பிரமாணம் எடுக்கும்போது 2 எடுக்கிறீங்க. ஒன்று அரசமைப்பு சட்டத்தின்படி நிர்வகிப்பேன் என்ற ஒரு சத்தியப்பிரமாணமும், இன்னொன்று ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒன்று எடுக்கிறீங்க. அப்போ இதற்கெல்லாம் உட்பட்டுத்தான் நீங்க உதவியாளர்களையும் மற்றவர்கள் நியமித்துக் கொள்கிறீர்களா, அவங்களுக்கு பணிகள் கொடுத்துருக்கிறீங்களா என்கின்ற அளவுகோல் தான் ரொம்ப முக்கியம். இதுல எங்கெல்லாம் அவங்க விலகுறாங்களோ அதெல்லாம் விமர்சனத்துக்குரியது. எனவே எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க, இந்த கட்சி சொல்றாங்க என்பது சிக்கல் அல்ல. நியமிக்கப்பட்ட நியமனம் அரசமைப்பு சட்டத்தின்படி ஏற்புடையது இல்லையா என்ற அளவுகோல் வைத்து பார்த்தால் இவர்கள் செய்த சில நியமனங்கள் அப்படி ஏற்புடையதாக இல்லை என்கின்ற விமர்சனம் வந்தது. இன்றைய தேதியில பாடத்திட்டத்தை வகுத்து பாடநூலை எழுதி அது அச்சுக்கு தயாரான நிலையில SCRT கொடுத்துருது. மாநில கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டேட் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த SCRT கொடுத்துருக்கு. அந்த SCRTக்கு வழிநடத்துவதற்கு பாடத்திட்டத்தை கல்வி ஏற்பாடு கரிக்குலம் கமிட்டின்னு ஒன்று வச்சு, உயர்மட்ட கமிட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாடத்திட்டத்தை எழுதுவதற்குன்னு ஒரு குழு ஒன்று வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் வழிகாட்டுதலின் பேரில் பல ஆசிரியர்கள் எழுதிட்டு இருக்கிறாங்க. அதை சரிபார்க்கறதெல்லாம் ஒரு குழு. அது வந்துருச்சுன்னா அந்த அச்சிடும் தன்மையோடு அது பெற்றார்கள்னா அதை அச்சகத்திற்கு கொடுத்து அதை அச்சிட்டு கொடுக்குற பொறுப்பு தான் இந்த பாடநூல்கள். இதுபோன்று கல்வியல் சார்ந்த வேறு புத்தகங்களை யாரை வைத்து எழுத வைக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கலாம். அப்படி எழுதிய புத்தகங்களை வெளியிடலாம். யாராவது எழுதியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தை ஏற்றுக்கொள்ளலாம்னா அதை இந்த மாதிரி பணிகள் தான் கல்வியல் சார்ந்த கல்வியல் தொடர்பு இருக்கிற பாடநூல்களையும் கல்வியல் செயல்பாட்டுக்கு தேவையானதையும் தயார் செய்து கொடுக்குற பொறுப்பை தான் இப்போ அந்த நிறுவனத்திடம் கொடுத்துருக்கிறார்கள். அந்த பொறுப்புக்கு ஒருத்தரை நியமிச்சிருக்கிறாரு. இந்த நிர்வாகத்திறன்லாம் அவருக்கு இருக்கா, அதையெல்லாம் பார்த்து தான் நியமித்தாரா அப்படின்றத நீங்கள் அவங்களோட ப்ரொஃபைலை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். நிறைவாக அரசு அதாவது ஆசிரியர்களை நியமிக்கிறதுல முறைகேடு இருக்குது அப்படின்றத சொல்கிறத பார்க்க முடியுது. இப்போ தொடர்ந்து நிர்மல்குமார் அவங்களுடைய மனைவிக்கு பதவி கொடுக்குறாரு அப்படின்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. என்ன மாதிரியான சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க இதில்? அதாவதுங்க, ஒரு அமைச்சருடைய சொந்தக்காரருக்கு எப்படி திடீரென்று பணிமாறுதல், அவர் வேலை கொடுத்தா மாதிரி தெரியல, பணிமாறுதல் எப்படி அந்த பணிமாறுதல் திடீரென்று வந்தது, கலந்தாய்வு நடந்ததா, கலந்தாய்வு மூலமாக வந்தாங்களா, எப்படி திடீர் என்பது தான் இப்பொழுது பத்திரிகை செய்தியாக நாம் வாசிக்கிறோம். இந்த தகுதி தேர்வு அப்படின்னு சொல்கிறது அந்த தகுதி தேர்வே தேவையற்றது தான். தகுதி பெற்ற ஆசிரியர், இப்போ அந்த ஆசிரியருக்கு தகுதி இருக்குன்றதுனால தான் TRBயை நியமிச்சு, தமிழ்நாடு அரசனுடைய ஆசிரியர் தேர்வு வாரியம் அது நியமிக்குது இல்லை, தமிழ்நாடு அரசு தான் தகுதி இல்லாதவங்களை நியமித்தாங்க. அப்போ அவர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னால் தகுதி இல்லாதவர்கள் நியமித்த தமிழ்நாடு அரசு தானே குற்றவாளி. அது எப்படி ஆசிரியர் குற்றவாளியாக இருக்க முடியும்? இப்போ இந்த ஆசிரியர்கள்கிட்ட படித்தவர்கள் 1ஆவதுலேருந்து 5ஆவது படித்தவங்க, அதுக்கப்புறம் 6ஆவதுலேருந்து 10ஆவது படித்தவங்க, அதுக்கப்புறம் இப்போ மேல்நிலை பள்ளி படிச்சுட்டு அவங்க நீட்டு நடைமுறையில் MBBS ஒரு பேட்ச் முடிச்சுட்டு இவங்க டாக்டர் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க 10ஆம் கிளாஸ் செல்லுமா செல்லாதா? இப்போ போய் நீங்கள் ஆசிரியருக்கு தகுதி தேர்வு நடத்துகிறீங்களே, இந்த ஆசிரியர் கீழே படித்தவன் இன்றைக்கு வழக்கறிஞராக வந்திருப்பான், அரசு துறையில் வேலைக்கு வந்திருப்பான், ஆண்களோ பெண்களோ அந்த மாணவர்கள், ஆண் மாணவர்கள், பெண் மாணவர்கள், இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பல்வேறு துறை. இப்போ அவங்கெல்லாம் தகுதியற்றவர்களா? அப்போ தகுதியற்றவர்கள் எப்படி அவங்களுக்கு பாடம் நடத்த முடிஞ்சது? நீங்கள் ஆசிரியர்களை மேலும் பலமாக்கணும்னு சொன்னால் இன் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுக்கணும். கற்றல் முறையில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு,
கற்பித்தல் முறையில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. எனவே கற்பித்தல் முறையில் உலகளாவிய இன்னைக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கோ அது குறித்த பயிற்சி நீங்க எடுத்துக்கோங்க, நாங்க தரோம், பயிற்சி கொடுங்க. அந்த பயிற்சிக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பீடு நடத்துங்க. அதே மாதிரி பாடத்திட்டத்தில் புதிய விஷயங்கள் நீங்க சேர்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப செயற்கை நுண்ணறிவு, அதுக்கு கணிதம் தான் அடிப்படையான கணிதத்தை இன்னும் சிறப்பாக எப்படி இந்த மாதிரியான சவால்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில நடத்த போறீங்க, அதற்குண்டான பயிற்சி நடத்துங்க. அதே மாதிரி அறிவியல்ல, அதே மாதிரி வரலாறுல, மொழி பாடத்துல, எல்லாவற்றிலுமே அதுதான் நியாயமான அணுகுமுறையா இருக்க முடியும். இந்த டெட் என்பதை உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு இதெல்லாம் புரிய வைக்க ஏன் தவறுனீங்க நான் கேட்கிறேன். இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தை சொல்லி இருக்கணும்ல. ஏங்க 10 வருஷமா டீச்சரா இருக்கா, 20 வருஷமா டீச்சரா இருக்கா, நான் தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறேன். கல்வி உரிமை சட்ட நடைமுறைக்கு வரும்போது பல மாநிலங்கள்ல தகுதியற்றவர்கள் ஆசிரியர்களாக இருந்தாங்க. அதுக்கு பேர் பேரா டீச்சர்னு பேருங்க. தகுதியற்ற ஆசிரியர்களை தகுதிப்படுத்துவதற்கு தாங்க சட்டம் போட்டாங்க. சட்டத்தில் வந்து டெட் நடத்த சொல்லலைங்க. சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட விதிகள் நடந்த சிக்கலுங்க. அந்த சிக்கலை அன்னைக்கே சொல்லியிருக்கணும், இது தப்புன்னு சொல்லியிருக்கணும். எந்த மாநிலங்களும் சொல்லலை, அப்ப தப்பு நடந்து போச்சு. இப்போ வந்து நீங்க ஏற்கனவே பணியில் இருக்கிற ஆசிரியர்கள் தகுதி பெற்ற ஆசிரியர் நியமிச்சிருந்தா அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு தகுதி தேர்வுன்னு சொல்றது நியாயம் அல்ல. அவர்களை மேலும் தகுதியாக்குவதற்கு மாநில அரசு இந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கும். இன்னும் சிறந்த ஆசிரியர்கள் ஆக்குவது எங்கள் கடமை என்று ஒரு பிரமாண பத்திரத்தை மாநில அரசு போட்டா எந்த உச்சநீதிமன்றங்க இதை நான் ஏற்க முடியாதுன்னு சொல்லும். இதை செய்யலன்றது தானே, செய்யாம ஆசிரியர்களை பழி தீர்ப்பதற்கு பயன்படுத்திக்கிட்டோன்றது தானே. நீ என்ன பென்ஷன் கேட்கறியா, நீ என்ன சம்பள உயர்வு கேட்கறியா, நீ டீச்சரே கிடையாதுன்னு சொல்றேன் பாரு அப்படின்றதுக்கு இந்த தீர்ப்பு ஒரு ஆயுதமா பயன்படுத்தியாச்சு. இப்போ அந்த டீச்சருக்கு நீங்க வந்து ஒரு டெஸ்ட் வச்சிருக்கீங்கன்னா அப்போ அதுல வந்து மதிப்பெண்ணை எப்படி கொடுக்க போறீங்க, கேள்வி தளர்ந்து கொடுங்க என்கின்ற போராட்டங்களை அந்த ஆசிரியர்கள் நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல கல்லூரி ஆசிரியர்கள் நியமனத்துல என்ன சிக்கல் வருதுன்னா, ஒரு தாள்ல மதிப்பெண் அதிகமா வாங்கினவங்க இன்னொரு தாள்ல ஏன் வாங்காம போனாங்க. 50 மார்க்குக்கு ஒரே கேள்விக்கு 50 மார்க், அதுல எப்படி 1 மார்க் வாங்குவான், அரை மார்க் வாங்குவான், 3/4 மார்க் வாங்குவான் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நீங்க என்ன செய்யணும், கூப்பிட்டு வச்சு காமிக்கணும்ல, இதோ பாரு இதுதான் பேப்பர், இதுதான் கேள்வி, இந்த கேள்விக்கு தொடர்பு இருக்கிற ஒரு வரி இருந்தா காட்டு, நான் 1 மார்க் கொடுக்குறேன். அப்படிதானே? 50 மார்க் கொடுக்குறீங்க அப்படின்னா எப்படி கொடுப்பீங்க? எழுதுனதுல கேள்விக்கு தொடர்பு இருக்கா, கேள்வியை புரிஞ்சுக்கிட்டாரா, அவர் கொடுத்த தீர்ப்பை நீங்க ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போல. தீர்வு கொடுத்துருப்பார்ல அந்த கட்டுரையில, ஒரு சிக்கல் ஒரு கேள்வி, இந்த சிக்கலை எப்படி தீர்ப்ப அப்படின்னு தீர்வு கொடுக்கணும். தீர்வை நீங்க ஏத்துக்காது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவருக்கு கேள்வி புரிஞ்சிருக்கா, சிக்கல் புரிஞ்சிருக்கா, சிக்கலுக்கான தீர்வு அவர் எப்படி யோசிச்சாரு, இதுதானே மதிப்பீடு. அப்ப அந்த மதிப்பீட்டு கீழே இது இருக்கான்னு காட்டிட்டு போங்களேன். என்ன தயக்கம் உங்களுக்கு? ஆக இதற்கு நேரடியாக பதில் சொல்லாம வேற கேள்விகளை நீங்களே எழுப்பிக்கிட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்றீங்க. ஆனா அவங்க கேட்கறது இதுதான் கேள்வி. இப்போ இந்த மாதிரி சிக்கல்கள்ல என்ன செய்யுதுன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, பணி நியமனங்கள், இந்த பணி நியமனங்களே வந்து கேள்விக்குறாகுது. இது வந்து ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துது. எனவே அரசு பணி நியமனங்கள் சரியாக நடக்குதுன்ற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில வெளிப்படைத்தன்மையோட அணுகுமுறை இருக்கணும். போராடக்கூடியவர்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை வாய்ப்பாக காத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களோடு அழைத்து பேசுவதும், அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லுவதும், ஆதாரங்களை கையில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு புரிய வைப்பதும், இதுதான் வந்து தீர்வாக இருக்க முடியுமே தவிர, நீ பாட்ட போராடிக்கிட்டு நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது என்கின்ற வகையில் நடந்துக்கிறதுன்றது அது ஒரு எதோச்சாதிகாரமாகத்தான் பார்க்க முடியுமே தவிர மக்களாட்சி மாண்புக்கு உட்பட்டதாக பார்க்க முடியாது. எனவே பள்ளி கல்வியிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் பல்வேறு சிக்கல் இருக்கானா, சிக்கல் இருக்குது. இன்றைக்கு மிகப்பெரிய சவால் இருக்குது. அதை சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்சி அரசியலை தாண்டி மக்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம், சமூக மேம்பாட்டிற்கு கல்வி ரொம்ப முக்கியம் என்ற உணர்வோடு இந்த அரசு சிக்கல்களை அணுகினால் சிக்கல்களை தீர்க்க முடியும். கண்டிப்பாக சார். இப்போ நீட்டுன்னு சொன்னதுனால இந்த கேள்வியும் உங்ககிட்ட கேட்டால் நான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சோனம் வாங்சுங் தொடர்ந்து 19 நாளாக வந்து டெல்லியில் வந்து போராடிட்டு இருக்காரு. அதாவது நீட்டு குறித்தான அந்த வினாத்தாள் வந்து கசிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த ஒரு மையப்புள்ளியை வச்சு. ஆனால் இந்த விஷயம் வந்து பேசுபொருளாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு கேட்டால் தெரியல. ஏன் இந்த விஷயங்கள் பேசுபொருளாக ஆகலை? இந்த போராட்டங்கள்லாம் வந்து எப்படி பார்க்க? திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த விவரம் தெரியாமல் இருக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்கிறது. புதுடெல்லியில் வசிக்கின்ற இந்தியாவின் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல நாடுகள், எந்த நாடுகள்லாம் விருது இருக்குன்னு பார்த்து கரெக்டாக போய் அந்த விருதை வாங்கிக்கிட்டு வர்ற திரு நரேந்திர மோடி தன்னுடைய நாடாளுமன்ற வளாகத்திற்கு சில கிலோமீட்டர் தொலைவில் ஒருத்தர் வந்து நீண்ட நாளாக இருக்கிறாரே, அவர் கையில் போய் என்னன்னு கேட்போம். அவர் இந்திய நாட்டின் குடிமகன் தானே, இந்திய நாட்டில் வரிகற்ற குடிமகன் தானே,
இந்திய நாட்டில் இந்தியாவினுடைய இறையாண்மை பெற்றவர் தானே அவர். இந்திய நாட்டினுடைய இறுதி இறையாண்மை யார்கிட்ட இருக்கு? மக்கள் கிட்ட தானே இருக்கு. அப்போ மக்களிடம் இறுதி இறையாண்மை இருக்குன்னா அந்த இறுதி இறையாண்மை பெற்ற மக்கள்ல ஒருத்தர் வந்து ஒரு போராட்டத்தில் இருக்கிறாருன்னா அவரை நேரில் போய் பந்தல்ல பார்த்து பேசினா பிரதமர் என்ன குறைஞ்சு போயிடுவாரு? பிரதமர் இது வரைக்கும் யாரையுமே பார்க்கலையா? திரைப்படத்துறையில் ஒரு பிரபலத்தை பார்த்ததே கிடையாதா? பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்குறதே கிடையாதா? விளையாட்டுத்துறையில் ஒரு பிரபலத்தை பார்க்கவே இல்லையா? எங்கேயாவது ஒரு மெடல் அடிச்சிட்டாங்கன்னா உடனே கூப்பிட்டு வச்சு ஒரு அரை மணி நேரம் அவங்களோட செலவு பண்ணுறோம்லாம் நேரம். அதுக்கு எங்கேருந்து நேரம் வந்தது பிரதமருக்கு? இதுக்கெல்லாம் நேரம் வருது பிரதமருக்கு. ஆனால் ஒருத்தர் வந்து 2 வாரத்துக்கு மேலே வந்து பட்டினி கடந்துக்கிட்டு இருக்காரு, நீதிமன்றமே கவலைப்படுது, ஆனால் பிரதமருக்கு கவலையே கிடையாது. அப்படி ஒரு விவரமே தெரியாது, பேசவே இல்லை. ஏன்னா எதுக்காக அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு? ஏன் உண்ணாவிரதம் இருக்கிறாரு? நீங்க 10 ஆண்டு காலமாக நீட்டு நடைமுறை தோற்று போச்சு. நீட்டு நடைமுறையில் திரும்ப 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 முறைகேடு நடந்துகிட்டே இருக்கு. அப்ப நீட்டு நடைமுறையில் முறைகேடு நடப்பதனால் அந்த முறைகேடுனால் பல லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுதானே. ஏன் நேரில் வந்து எப்பா இனிமேல பாதிப்புலாம் இருக்காதுப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்கறதுல என்ன குறைந்து போச்சு நான் கேட்குறேன். ஒரு அமைச்சர் பொறுப்பேற்கிறதுல என்ன தவறு நான் கேட்குறேன். இராணுவ உதவியோடு தான் உலகத்தில் எந்த பகுதியில் 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு நடக்கிற ஒரு தேர்வு, அந்த தேர்வுக்கு உங்களுக்கு +2 எப்போ பாஸ் பண்ணுறாங்க? 17 வயசுல தானே. நார்மலாக அவங்க தானே எழுதணும், அவங்கள எழுத விடலை நீங்கள். அதுக்கப்புறம் கோச்சிங் சென்டர் போயிட்டு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் எழுத வைக்கிறீங்க. அந்த சிக்கல் நீங்கள் உருவாக்கின சிக்கல். ஆனால் பொதுவாக சராசரியாக +2 எழுதுகிற குழந்தையோட வயசு வந்து 17. 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு இராணுவத்தை வச்சு இராணுவ உதவியோட நீங்கள் கேள்வித்தாளை கொண்டு போகிறது உலகத்தில் எங்கெங்க நடந்தது? நீங்க சொல்ற ஒவ்வொரு தீர்வும் இன்னொரு சிக்கலை தானே கொண்டு போய் நிகழ்ந்திருக்கு. எனவே வாங்க, எழுந்து வாங்க, உண்ணாவிரத்தில் இருக்காதீங்க, எழுந்து வாங்க, நம்ம பேசுவோம் என்று வந்து அவரை அழைத்து கொண்டு போய் அலுவலகத்தில் உட்கார்ந்து பேசுறதுல எது தடுத்ததுன்னு கேட்கிறேன். கல்வி அமைச்சரை என்ன தடுத்தது? பிரதமரை எது தடுத்தது? ஆக மக்களாட்சி மாண்புக்கே மரியாதை கொடுக்காம அவர் உண்ணாவிரதம் தான் இருந்துட்டு போட்டோம், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அப்படியா எனக்கு தெரியாது என்கின்ற வகையில் உண்ணாவிரதம் ஒருத்தர் இருக்கிறாரா? தெரியவே தெரியாத என்ற அளவில் தெரிஞ்சிருந்தா போயிருக்கணும்ல. எனக்கு தெரியுங்க அப்படின்னா போயிருக்கணும். போகலைன்னா என்ன அர்த்தம்? பிரதமருக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்போ ஒருத்தர் உண்ணாவிரதம் தலைநகரில் இருக்கிறது கூட தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாருன்னா இந்த நாட்டில் 24 லட்சம் பேர் அந்த குடும்பங்கள், அந்த 24 லட்சம் குடும்பம் மட்டும் இல்லை, அதே போல் கிட்டத்தட்ட 17 லட்சம் CBSE பிள்ளைங்க, அதே மாதிரி கியூட்ன்ற காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்சஸ் எழுதினவங்க, UGC நெட் எழுதினவங்க, நீங்கள் அடுத்த வருஷம் நீட் எதில் நடத்த போகிறாங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங் தான். இந்த வருஷம் நெட்டில் ஒரு பேப்பரில் பிரச்சனை வந்துருச்சு, பேப்பர் லீக் ஆயிருச்சு. எதில்? கம்ப்யூட்டர் பேஸ்டில். அப்போ நீட்டில் மட்டும் லீக் ஆகாதுன்னு என்ன நிச்சயம்? கணினி மூலமாக எழுத வச்சிங்களா, லீக் ஆகாதுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஆக நீங்கள் சொல்கிற எந்த தீர்வுமே குழந்தைக்குண்டான நியாயத்தை கொடுக்க போகிறதில்ல. அப்படின்னா அந்த நியாயத்தை பற்றி பேசுபவர்களிடம் பேசுவது ஏன் தவறுறாங்க என்பதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த இர்ரெகுலாரிட்டிஸுக்காக, இந்த நீட் நடைமுறையில் ஏற்பட்ட சீர்கேடுகளுக்காக இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி போராடி இருக்க வேண்டிய விஷயம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீட் என்பது தனியார் மருத்துவ கல்லூரிகளையும் தனியார் மருத்துவ பல்கலைக்கழகத்தையும் காப்பாற்றுறதுக்கானது தான் நீட்டு. அது தரமான மாணவர்களையோ அல்லது தரமான மருத்துவ படிப்புக்கு ஆட்களை சேர்ப்பதற்கோ நீட்டு அல்ல. 10 ஆண்டு காலம் நிரூபிச்சிருச்சு. எனவே நீட்டை திரும்ப பெறுன்னு உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு பதிலாக இவர் ஏன் வந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும்னு உண்ணாவிரதம் இருக்கிறாருன்னா எனக்கு புரியல. இப்போ தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சிட்டா மட்டும் நீட்டு ஒளிஞ்சிட போகுதா? திரு நரேந்திர மோடி தானே ராஜினாமா செய்யணும். இவர் ஏன் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும்ட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரியல. NTA தான் சிக்கல். நாளைக்கு NTAவை மாற்றி இன்னொரு NTA வடிவத்தில் இன்னொன்று கொண்டு வந்துட்டா சரியா போயிருமா? நீட்டு நடைமுறை எதுக்காக கொண்டு வந்தீங்க? கட்டணம் கட்டக்கூடியவன் MBBSல சேர்ந்துக்கிட்டு இருந்தான். எங்க? தனியார் கல்லூரி, தனியார் பல்கலைக்கழகத்தில், அரசு பல்கலைக்கழகம் அல்ல. இந்தியா முழுக்க அது வல்லுநர் குழுவாகட்டும், நாடாளுமன்ற நிலைக்குழுவாகட்டும், அரசு கல்லூரியை பற்றி பேசலை. தனியார் கல்லூரி நடந்த முறைகேடு. அதை தடுப்பதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீட் மூலமாக வந்தால் யார் ஹையஸ்ட் ஸ்கோரரோ அவன் தான் உள்ளே போவான், பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டினாலும். அப்படி தான் சொன்னீங்க. ஆனால் 10 ஆண்டு கால அனுபவம் என்ன? அரசு இடங்கள்லாம் நிரப்பப்பட்டுடுச்சு அப்படின்னா 600 மார்க் வாங்கியிருந்தா கூட தனியார் ஒதுக்கீடுன்னு சொன்னால், தனியார் ஒதுக்கீடு கிடைச்ச உடனே அவன் கேட்குற பணம் 18 லட்சத்துலேருந்து 25 லட்சம்.
அதாவது சுமார் 1 கோடி ரூபாயிலிருந்து 1.25 கோடி ரூபாய் செலவு பண்ணாதான் 5 வருஷம்னு சொன்னா என்னால முடியாது. அப்ப 600 வாங்கினவன் 550 வாங்கினவன் விலகிறான். அப்ப அடுத்த கவுன்சிலிங்ல அதை விட குறைவான மதிப்பெண் வாங்கினவங்க 200 மார்க் இருந்தா கூட எங்க போயிட முடியும்? பணம் இருந்தா அப்போ வணிகமயத்தை கட்டுப்படுத்துவேன் என்பதில் தோற்று போனீங்க, தரத்தை உறுதிப்படுத்துவேன் தோற்று போனீங்க. அப்ப நீட் தோற்று போனதுன்னு தெரிஞ்ச பிறகு நீட்டை திரும்ப பெறு என்பதுதானே போராட்டமாக இருக்கணும். எனவே நீட்டை திரும்ப பெறு என்கின்ற போராட்டத்தை தான் இந்தியா வலுவாக நடத்தணும். ஓகே சார், நிறைய கேள்விகள் குறித்து ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருந்தீங்க. இன்னும் வரும் காலங்களில் இது போன்ற சிக்கல்கள் ஒருவேளை வருமானால் நிறைய நம்ம தொடர்ந்து பேச வேண்டிய தேவை இருக்குது. இதுவரையும் பேசுறதுல நிறைய விஷயங்கள் நேயர்கள் பார்த்து பயனடைவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார். நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals. கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட ஸ்நேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள். ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.